ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நைட் ஆயாச்சு. டைம் வந்து 8 o'clock. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகிட்டு என்னது லஞ்சுக்கு அப்புறம் வந்து நான் விலாகே எடுக்கல. சும்மா இருந்து ஏதாவது மூவி பார்த்துட்டு சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஈவினிங்க்கு மேலே வந்து நல்லா போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ போர்டாக இருந்தேன்னா எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப கிறிஸ்மஸி தீமில் வந்து பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா தில்குஷ். ஸோ நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, தேங்காய் பன்னு. ஸோ இடையில ஃபோன் வந்துடுச்சு. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் கிறிஸ்மஸி தீமில் எல்லாம் செட் பண்ணிவிட்டு பேக் பண்ணலான் இருக்கேன். இன்றைக்கி பேக் பண்ண ரெசிபி வந்து என்னென்னா தில்குஷ். ஸோ தில்குஷ்னா அந்த தேங்காய் பன்னுன்னு பேக்கரியில் கிடைக்கும் தெரியுமா, இப்படி ரவுண்டாக இருக்கும். உள்ளே வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து கோகோனட், டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இது வந்து சுகர், அப்புறம் சால்ட்டு, ஈஸ்ட்டு. சுகர் வந்து நான் வந்து ஒரு 1/4 கப்புக்கு மேலே வச்சுருக்கேன். ஸோ இந்த டோ வந்து இது ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட சுகர். அதுக்கப்புறம் சால்ட் வந்து 1 டீஸ்பூன், ஈஸ்ட் வந்து 2 டீஸ்பூன், 1/4 கப் வந்து உருக்குன பட்டர், அதுக்கப்புறம் மைதா மாவு வந்து 3 கப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பால் வந்து 1 கப் வச்சுருக்கேன். இது வார்ம் மில்க்கு, லேஸ் சூடான பால். ஸோ இப்போ வந்து நம்ம டோ பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பில் வந்து நம்ம ஈஸ்ட் மிக்ஸ்சர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஈஸ்ட்டை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண உங்களுக்கு சுகர் கொஞ்சம் தேவை, அதனால் ஒரு டீஸ்பூன் சுகர். அதுக்கப்புறம் மில்க், இது வந்து வார்மான மில்க்கு. ஸோ லேஸ் சூடாக இருக்கணும், அதை ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரத்தில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிற டைமில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பெரிய பவுலில் மைதா மாவு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வச்சுருக்கிற சுகர், அதுக்கப்புறம் சால்ட். ஸோ இது என்னோட நியூ கண்டுபிடிப்பு, என்னோட நியூ அடிக்ஷன். ஸோ அடிக்ஷன் இல்லை, அடிஷன். கிச்சனில் வந்து நியூ அடிஷன். ஸோ இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேனிஷ் விஸ்க். ஸோ டோ விஸ்க்கு. ஸோ இதை வச்சு வந்து நம்ம டோ ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் பேன்கேக் பேட்டர் எதுனாலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது நான் அமேசானில் வாங்கினேன். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. ஸோ ஒரு உட்டன் ஹேண்டில் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்டர்னில். ஸோ நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். நல்ல ஏர் வந்து இன்கார்ப்ரேட் பண்ணலாம். ஸோ நார்மல் விஸ்கை விட இந்த டோ எல்லாம் மிக்ஸ் பண்ண வந்து விஸ்க்கு கிடையாது பார்த்தீங்களா. ஸோ இந்த விஸ்கை வச்சு நம்ம டோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஸ்டர்டியாக இருக்கிறதுனால எவ்வளோ வேணாலும் அடித்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சுகர், சால்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனோன்னா நம்ம இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 5 நிமிஷம் வச்சேன். நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்மளோட மாவில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்ல ஒரு சாஃப்ட் டோ மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டோக்கு வந்து நீங்கள் எக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்கு கூட ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வரும். பட் நான் இன்றைக்கி எக்கு போடாமல் தான் டோ பண்ணி காணிக்க போகிறேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆட் பண்ண போகிற ஃபைனல் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உருக்கி வச்சுருக்கிற பட்டரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். மிச்சம் உள்ளது வந்து நமக்கு ஃபில்லிங்க்கு தேவை, அதனால் அதை ஓரத்தில் வச்சுருங்க. பாதியை வந்து நம்ம டோவில் ஆட் பண்ணி நல்லா நீட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஹூக்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நம்ம டோ வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ
ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து 3 கப் மாவுக்கு வந்து மைதா மாவுக்கு வந்து எனக்கு 1.5 கப்புக்கு கொஞ்சம் மேலே பால் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டோவை வந்து 1 hour ஒரு வார்மான இடத்துல டபுள் ஆகிற வரைக்கும் வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்லிங்க்கு வந்து என்ன உள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோகோனட் ஃபில்லிங் தான் இருக்கும். ஸோ கோகோனட் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நான் யூஸ் பண்ண மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து இந்த மாதிரி ஷ்ரெட்டான கோகோனட் டெசிகேட்டட், அதுக்கப்புறம் இந்த ஃபைன் கோகோனட், ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு 2 கப் அளவுக்கு என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து ஜாஸ்தி. இந்த தில்குஷ் வந்து நீங்கள் வந்து ஒரு 3-4 நாள் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெஷ் கோகோனட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷு தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஸோ ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணிங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப குறைவு, நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசிகேட்டட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம 2-3 நாள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 2 கப் இங்கே கோகோனட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 4-5 செரி, இந்த ட்ரைடு செரி இருக்கும் தெரியுமா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சுகர் வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தக்கன, நான் வந்து 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணலான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ்ஸு, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைன்லி சாப்டு நட்ஸு, அது வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உருக்கி வச்ச பட்டர் வந்து ஒரு 1/4 கப் பட்டர். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நான் அடுப்பில் வச்சு ஒரு 1 to 2 minutes, ரொம்ப நேரம் கிண்டி அல்வாலாம் கிண்ட போகிறது இல்லை. அந்த சுகர் வந்து அப்படி லைட்டாக உருகி இது எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு மிக்சராக வரும், அது வரைக்கும் நம்ம கிண்ட போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்சராக தான் நான் சொன்னேன். அந்த சுகர் வந்து லைட்டாக மெல்ட் ஆகி ஒரு திக்கு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான் நமக்கு தேவை. இதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த டெக்ஸ்சரில் நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபில்லிங் வந்து ஸ்டிக் ஆகி இருக்கும். ஓகே, இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டோ வந்து டபுள் ஆயாச்சு. ஸோ அதை கேர்ஃபுல்லாக நம்ம பவுல்லேருந்து எடுத்து இதில் வந்து நான் 2 தில்குஷ் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதை ஹாஃபாக கட் பண்ணிடலாம். ஸோ 2த்தையும் நம்ம ரோல் பண்ணிட போகிறோம் ரவுண்டாட்டு. வேணாண்டா, ரெண்டுத்தையும் நம்ம ரோல் பண்ணியாச்சு. இப்போ ஃபில்லிங் வச்சிடலாம். ஸோ நான் அந்த டோவை தூக்கி கேர்ஃபுல்லாக ட்ரேயில் வச்சுட்டேன். இந்த ட்ரேயில் லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம சைடை வந்து லைட்டாக க்ரிம்ப் பண்ண போகிறோம். ஸோ க்ரிம்ப்னா ஜஸ்ட் இந்த மாதிரி டிசைன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம அழகாட்டு இந்த சைடு எல்லாத்தையும் நல்லா ஃப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை இனி வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நான் அடுத்ததையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ நம்மளோட 2 தில்குஷும் வந்து நல்லா ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து எக் வாஷ், யூஸ்வலாக பேக்கரியில் வந்து எக்கு வச்சு ப்ரஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த கோல்டன் கலர் தரும். ஸோ நம்ம வந்து எக்லெஸ்ஸாக பண்ணுறதுனால நான் வந்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஊற்றிக்கிட்டு
இதை வச்சு நான் ப்ரஷ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மில்க்கும் ஹனியும் வந்து ஹனி வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவனில் குக் ஆகும்போது நமக்கு வந்து கோல்டன் கலர் வந்து இந்த ஹனி வந்து கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், பாலும் ஹனியும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து மேலே நல்லா ஜெனரஸாக ப்ரஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நல்லா ஜெனரஸாக ப்ரஷ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சு மேலே வந்து இப்படி ப்ரிக் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இல்லைன்னா வந்து காற்று அந்த பேக் ஆகும்போது இது ரொம்ப பஃப் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து இது ஃப்ளாட்டாக வரணும். அதனால் யூஸ்வலாக கட் பண்ணி விடுவாங்க, பட் நான் இந்த மாதிரி ப்ரிக் பண்ணி விடுவேன். ஸோ இப்போ வந்து இது அவனில் 200 டிகிரி செல்சியஸ் அவனில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நல்ல ஹாட்டான அவனில் 15லேருந்து 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பேக் ஆகி முடித்த உடனே காணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு தில்குஷ் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ வெளியே எடுத்துகிட்டு நான் அந்த ஹனியை வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டேன் மேலே. ஸோ லைட்டாக ஷைனிங்காக இருக்கட்டும்னு. இந்த சைடில் வந்து அந்த கிளேஸ் விட்டுருந்தேன் தெரியுமா, அது சைடில் வடிஞ்சதுனால அது ஹனி இருக்கிறதுனால பேர்ன் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் தில்குஷையும் உள்ளே வச்சாச்சு. ஸோ இதுவும் குக் ஆகிட்டு எப்படியும் இது வந்து ஒரு 30 மினிட்ஸாவது இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லைஸ் பண்ண முடியும், ஏன்னா உள்ளே வந்து பயங்கர ஹாட்டாக இருக்கும். ஸோ ஸ்லைஸ் பண்ணும்போது காணிக்கிறேன் உங்களுக்கு. உள்ள கோகனட் இங்கே பாருங்க. ஸோ நம்ம அந்த கோகோனட்டை வந்து லைட்டாக குக் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு வந்து அது உள்ளேருந்து பிரியவே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ இன்டாக்டாக இருக்குன்னு.